முன்பொரு காலத்தில் ஒரு பெரிய கருப்பு தவளை இருந்தது. அது ஒரு கிணற்றில் வாழ்ந்து வந்தது. அந்த கிணறு கடலை விட்டு சற்று தொலைவில் இருந்தது. தவளை கிணற்றில் பிறந்திருந்ததால் அதற்கு வெளி உலகம் பற்றி தெரியாது. அந்த கிணற்றை தவிர வெளியில் இருக்கும் உலகம் அதற்கு தெரியாததால் உலகத்திற்கு தான் ராஜா என்று அது நினைத்தது. அந்த கிணற்றில் அந்த தவளை மட்டுமே இருந்ததால் அங்கிருக்கும் புழு பூச்சிகளை சாப்பிட்டு மிக பருமனாக இருந்தது. அதனுடைய வாழ்க்கையோ மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் கடலில் வாழ்ந்த ஒரு தவளை வழி தவறி வெளியே வந்தது. வெளியே வந்த அந்த தவளை வழி தவறி கிணற்றிற்குள் மிகுந்த சத்தத்துடன் குதித்தது. கிணற்றில் இருந்த அந்த தவளை இந்த தவளையின் சத்தத்தை கேட்டு ஆச்சரியமடைந்தது. கடவுளே, யார் இந்த தவளை? உருவம் பார்க்கிறதுக்கு என்ன மாதிரியே இருந்தாலும் ஆனா என்ன மாதிரி கருப்பா இல்லையே. ஏய், நீ என்ன வேலையா இங்க வந்திருக்கேன்னு சொல்லு. என்னுடைய இனிய தோழா, நான் எந்த விதமான உள்நோக்கத்தோடையும் இங்க வரல. நான் கடல்ல வாழறவன். வழி தவறி இங்க வந்துட்டேன். வந்த இடத்துல எதிர்பாராத விதமா இந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன். ஆனா உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடல் தவளையின் பதிலை கிணற்று தவளை ஏற்றுக்கொண்டது. ஆனால் கடல் தவளையை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டது. நீ கடலில் இருந்து வந்ததாகத்தானே சொன்னாய்? ஆமாம். கடல் என்றால் என்ன? அது எவ்வளவு பெரியதாக இருக்கும்? இந்த கிணற்றளவு பெரிதாக இருக்குமா? கடலை பற்றி தெரிந்து கொள்ள அந்த கிணற்று தவளை பெரிதும் ஆசைப்பட்டது. என் இனிய நண்பா, இந்த சின்ன கிணத்தை அவ்வளவு பெரிய கடலோட எல்லாம் ஒப்பிட முடியாது. உன்னுடைய கடல் இதைவிட பெரிதாக இருக்குமா? நீ பேசுறது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கடலை எப்படி இந்த கிணத்தோட ஒப்பிட முடியும்? அது இந்த கிணத்தை விட ஆயிரக்கணக்கான மடங்கு ரொம்ப பெருசு. கிணற்று தவளையால் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தன்னுடைய கிணறுதான் பெரியது என்று எண்ணிய அந்த கிணற்று தவளைக்கு கடல் தவளையை சற்றும் பிடிக்காமல் போனது. நீ பொய் சொல்கிறாய். நீ என்னையே ஏமாற்ற பார்க்கிறாய். என் கிணற்றை விட பெரியது எதுவுமே இருக்க முடியாது. நான் உன்னை நம்ப மாட்டேன். அது என்ன? நீ இதுவரைக்கும் கடலை பார்த்தது கிடையாது. நீ என் கூட வந்தேன்னா நான் உனக்கு கடலை காட்டுறேன். சரியா? உன்னுடைய சூழ்ச்சி எனக்கு புரிகிறது. நீ என்னை கடலில் தள்ளிவிட்டு இந்த கிணற்றை நீயே ஆண்டு கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறாயா? அதற்குத்தானே என்னை அழைக்கிறாய். உன்னுடைய சூழ்ச்சிக்கு நான் பலியாக மாட்டேன். நீ இங்கிருந்து போய்விடு. கிணற்று தவளையின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த கடல் தவளை பிரமித்தது. அது கிணற்று தவளைக்கு மேலும் விளக்கம் தர முயன்றது. ஆனால் அந்த விளக்கங்கள் அதற்கு பலனளிக்காது என்றும் புரிந்து கொண்டது. அதனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த கிணற்றை விட்டு அது வெளியே சென்றது. என்னை ஏமாற்றி கடலுக்குள் தள்ளுவதற்காக அது வந்தது. என்னை யாரால் ஏமாற்ற முடியும்? நான் இவ்வளவு பெரிய கிணற்றையே ஆண்டு கொண்டிருக்கிறேனே. வழக்கம் போல் அந்த கிணற்று தவளை அங்கிருக்கும் புழு பூச்சிகளை உண்டு கொண்டிருந்தது.
கதையின் கரு. இந்த கிணற்று தவளையின் எண்ணத்தை யாரும் வளர்த்துக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களின் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முயல வேண்டும். அதுவே நம் கலாச்சாரத்தின் அடையாளம். ஒரு கிராமத்தில் மேகு என்ற ஒரு ஏழை வாழ்ந்து வந்தான். அவன் ஏதாவது ஒரு வழியில் சம்பாதித்து முன்னேற ஆசைப்பட்டான். அதற்கு அவன் எத்தனையோ வழிமுறைகளை கையாண்டும் அது நடக்கவில்லை. இறுதியாக மற்றவர்கள் சொன்னதை வைத்து அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். ஒரு பூதத்தை அவன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் அவனுடைய எண்ணம் நிறைவேறும் என்று எண்ணினான். இந்த அகோர சிந்தனையுடன் அவன் அந்த பூதத்தை தேடிச் சென்றான். ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த சமயம் அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு முனிவரை கண்டால் பிரச்சனை தீரும் என்று எண்ணினான். உடனே ஒரு முனிவரை தேட ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் வழியில் சில மரம் வெட்டுபவர்களை சந்தித்தான். ஐயா, நீங்கள் தினமும் காட்டிற்குள் செல்கிறீர்களே, ஏதாவது முனிவரை கண்டதுண்டா? ஆமாம், ஒரே ஒரு முனிவர் காட்டிற்குள் இருக்கிறார். மேகு காட்டிற்குள் வேகமாக சென்றான். அங்கே அவன் ஒரு முனிவரை சந்தித்தான். அவருடைய நரைத்த தலைமுடியும் முதுமையும் அவனை வியப்புக்குள்ளாக்கியது. முனிவர் அவரது கண்களை திறக்கும் வரை அவன் காத்திருந்தான். ஐயா, தாங்கள் தான் எனக்கு கடவுள். நீங்கள் தான் எனக்கு உதவ முடியும். ஏன், என்ன ஆயிற்று உனக்கு? நீ யார் மகனே? உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, நான் ஒரு பரம ஏழை. எனக்காக வேலைகளை செய்ய ஒரு பூதம் வேண்டும். எப்படி அதை பிடிப்பது என்று எனக்கு கூறுங்களேன். அதை கேட்ட முனிவர் மிகுந்த கோபமுற்றார். ஆனால் அதை கட்டுப்படுத்திக் கொண்டார். உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே மகனே. உனது இந்த எண்ணங்களை விட்டுவிட்டு நீ இல்லத்திற்கு செல். மேகுவிற்கு அது பிடிக்கவில்லை. தினமும் அவன் அந்த முனிவரிடம் வந்து ஒரு பூதத்தை கண்டுபிடிக்க வழியை கேட்டான். இறுதியில் முனிவரும் சலிப்படைந்து, மேகு, நான் சொன்னதை நீ கேட்கவில்லை. சரி, நான் உனக்கு ஒரு மந்திரத்தை கற்றுத் தருகிறேன். அதை நீ 3 முறை சொன்னால் ஒரு பூதம் வரும். நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கொடுக்கும். ஆனால் அது மிகவும் கொடூரமானது. நீ அதற்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் அது உன்னை விழுங்கிவிடும். மறக்காதே, நீ அதற்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் அது உன்னை விழுங்கிவிடும். அவ்வளவுதானே? நான் அதற்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். முனிவர் அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். மேகு மிகவும் தூரத்தில் இருக்கும் ஒரு இடத்திற்கு சென்று அந்த 3 மந்திரங்களையும் உச்சரித்தான். பூதத்தை கண்ட மேகு மிகவும் பயமடைந்தான். நான் ஒரு பூதம். ஒரு மந்திரத்தால் கட்டுப்பட்டு நான் இங்கு வந்துள்ளேன். நீ எனக்கு வேலை கொடுத்துக் கொண்டே இருக்கவில்லை என்றால் நான் உன்னை விழுங்கி விடுவேன். வணக்கம். நீ எனக்கு ஒரு மாளிகை கட்டித்தா. அந்த பூதம் தனது கரங்களை அசைத்தவுடன் அங்கு ஒரு அழகான மாளிகை தோன்றியது. வேலை முடிந்தது. இப்போது எனக்கு பணம், நகைகள், விலையுயர்ந்த கற்களை கொண்டு வருகிறாயா? நொடிப்பொழுதில் அந்த பூதம் மேகு கேட்டபடி பணம், விலையுயர்ந்த கற்களை அந்த இடத்தில் நிரப்பியது. இதை கண்ட மேகு ஆச்சரியமுற்றான். இன்னும் வேலை வேண்டும், இல்லை என்றால் உன்னை நான் விழுங்கி விடுவேன். பூதமே,
இந்த காட்டை அழித்து இதற்கு பதிலாக ஒரு நகரத்தை உருவாக்கு. அந்த நகரம் முழுவதும் மாட மாளிகைகள் நிரம்பி இருக்க வேண்டும், முறையான பாதைகள் இருக்க வேண்டும். அத்தகைய அழகான நகரத்தை பூதமே நீ இப்பொழுதே எனக்காக உருவாக்கி தர வேண்டும் என்று கூறுகிறேன். நிச்சயமாக இந்த முறை இந்த பூதத்தால் அந்த கடுமையான வேலையை உடனடியாக செய்ய முடியாது. அதற்குள் நாம் வேறு வேலையை பற்றி சிந்தித்து வைப்போம். ஆனால் அதற்கு மாறாக அந்த பூதம் பணித்தவுடன் அந்த காடு மாறி அழகான நகரம் தோன்றியது. வேலை முடிந்தது. அடுத்த வேலை. மேகு பயத்தால் நடுங்கினான். அவனால் அந்த பூதத்துக்கு அடுத்த வேலையை கொடுக்க முடியவில்லை. இன்னும் எனக்கு வேலை வேண்டும், இல்லை என்றால் நான் உன்னை விழுங்கி விடுவேன். மேகு மறுபடியும் சென்று அந்த முனிவரிடம் மண்டியிட்டான். என்ன வேண்டும்? ஐயா, இதற்கு மேல் அந்த பூதத்துக்கு என்னால் வேறு வேலை கொடுக்க முடியாது. அதனால் என்னை சாப்பிடப் போகிறதாம். அந்த நேரத்தில் அந்த பூதம் அங்கே வந்தது. ஏய் மானிடா, முதலில் எனக்கு வேலை கொடு, இல்லை என்றால் நான் உன்னை விழுங்கி விடுவேன். ஐயா, என்னை காப்பாற்றுங்கள். அந்த பூதத்திடமிருந்து என்னை காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும். எனக்கு பொற்காசுகள் வேண்டாம், எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள், அது போதும். காத்தருளுங்கள். நீ ஒரு முட்டாள். எழுந்திரு, பேசுவதற்கு நேரமில்லை. அங்கே ஒரு நாய் நின்று கொண்டிருப்பதை அந்த முனிவர் கவனித்தார். மேகு, அந்த நாயின் வாலை அறுத்து அந்த பூதத்திடம் கொடு. அந்த வாலை நிமிர்த்தச் சொல். மேகு அந்த முனிவர் கூறியபடி அந்த நாயின் வாலை அறுத்து பூதத்திடம் கொடுத்தார். இந்த நாயின் வாலை எனக்கு நிமிர்த்தி கொடுக்க வேண்டும். அந்த வேலையை நான் நொடிப்பொழுதில் முடித்து விடுவேன். தயாராகிரு. அடுத்த கணம் உனது உயிர் உன்னிடம் இல்லை. அதை நான் எடுத்து விடுவேன். உன்னை சாப்பிட்டு விடுவேன். அந்த நாயின் வாலை நிமிர்த்த அந்த பூதம் கடும் முயற்சி செய்தது. ஆனால் அந்த பூதம் அந்த நாயின் வாலை நிமிர்த்த முடியவில்லை. அந்த நாயின் வாலை நிமிர்த்துவதற்காக அந்த பூதம் எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை. பல நாட்கள் ஓடின. அதனால் அதை நிமிர்த்த முடியாததால் பூதம் மீண்டும் மேகுவை காண வந்தது. எனது வாழ்க்கையில் இதற்கு முன் இப்படி ஒரு பிரச்சனையை நான் சந்தித்ததில்லை. ஐயா, நாம் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து விடுவோம். தயவு செய்து தாங்கள் என்னை விட்டுவிடுங்கள். நான் கொடுத்தது எதையும் தாங்கள் எனக்காக திருப்பி தர வேண்டாம். என்னை விட்டுவிட்டால் போதும். மேகு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அந்த முனிவருக்கு நன்றி தெரிவித்து இல்லம் திரும்பினார். கதையின் கரு: எவரும் பொறாமைப்படக்கூடாது, எல்லோரும் உழைத்துதான் முன்னேற வேண்டும் என்பது இந்த கதையின் கருத்து. உலகத்தை ஒரே நொடியில் மாற்றிவிட முடியாது. சில நேரத்தில் இயற்கையாகத்தான் இருக்கும். நாயின் வாலை போல